வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் மீது செருப்பு வீச்சு நடந்திருக்கிறது மக்களே. அமைச்சர் உதயநிதி மீது என்ன காரணத்திற்காக செருப்பு வீச்சு நடந்திருக்கிறது, யார் இந்த வேலையை செய்தது, அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி? ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மக்களே. இது என்ன ஏதுன்றத தெளிவான துல்லியமான காணொலியாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் சரி, மூத்த குடி அமைச்சர்களும் சரி, அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக எல்லா அமைச்சர்களும் வேட்பாளர்களும் சென்று கொண்டிருக்கும் வேளையிலே தற்போது திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் முக்கியமான அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கும் வேளையிலே அதிரடியாக திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு வீச்சு நடந்திருக்கிறது. பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது அந்த பகுதியே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் அதாவது ஓட்டு கேட்பதற்காக மட்டுமே இந்த தொகுதிக்கு நீங்கள் வருகிறீர்கள், வேறு எந்த காரணத்திற்காகவும் எங்களுடைய நலத்திட்டங்கள் உதவிகள் செய்வதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் எங்களுடைய தொகுதிக்கு வரவில்லை. இதற்காக ஓட்டு கேட்பதற்காக மட்டும் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். இந்த சூழல் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே தான் செருப்பு வீச்சும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவட்டாரங்களில் செய்து வந்து கொண்டிருக்கிறது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் புறப்படும் வதந்திகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முழுக்க இது உண்மை தகவல் தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய புகைப்படத்தை வைத்து செருப்பு வீச்சும் நடந்திருக்கிறது, செருப்பால் அடித்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. தொடர்ந்து அரசியல் பற்றின அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம். தேங்க்யூ.